இன்றைக்கு நாம் தமிழர்களின் கோயில் கட்டடக்கலையை பற்றி பேசும்போது ராஜராஜ சோழனை முதலில் நினைவு கூறுகிறோம். ஆனால் அதற்கு முன்பே பராந்தக சோழன் ஒரு புதிய புரட்சியை உருவாக்கியிருந்தார். கிபி 907 முதல் 955 வரை ஆட்சி செய்த பராந்தக சோழன் கோயில்கள், வளமான கல்வெட்டுகள் மற்றும் பண்பாட்டு கல்வி மையங்கள் ஆகியவற்றை நிறுவியவர். இவர் கட்டிய திருவிதாங்கோடு கோயில், திருச்செங்கோடு கோயில், திருக்கோவிலூர் கோயில் ஆகியவை கல்வெட்டுகளின் மூலம் புகழ்பெற்றவை. அவை வெறும் பக்தி கோயில்கள் அல்ல, அவை நாடாளுமன்ற சுவைகளுடன் கூடிய கல்வி மையங்கள். அந்த காலத்திலே கோயில்கள் வணிக கூடங்களாக, பள்ளிகளாக, நூலகங்களாக மற்றும் இளவரசர்களின் பயிற்சி மையங்களாகவும் இருந்தன. பராந்தக சோழனின் திட்டமிடல்தான் பின்னாட்களிலே ராஜராஜன் மற்றும் ராஜேந்திரனுக்கான கட்டுமான வடிவமைப்புக்கு அடிப்படையாகவும் இருந்தது. அதாவது ஒரு மன்னன் கல்வியையும் கலையையும் கோயிலையும் ஒன்றாக கட்டினார். அவர்தான் பராந்தக சோழன்.